வெல்கம் டு ஹாட் கிச்சன் சேனல். இப்போ நம்ம சுவையான வெஜிடபிள் ராகி சேமியா எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேக்கெட் ராகி சேமியா வேக வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், கேரட், பீன்ஸ், கொடமிளகாய், முட்டைக்கோஸ், பூண்டு, இஞ்சி, 2 பச்சை மிளகாய், லவங்கம், பட்டை, கொத்தமல்லி இலை, புதினா இலை, ஒரு எலுமிச்சை. லவங்கப்பட்டை, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா, இதெல்லாம் நம்ம இப்போ மிக்சியில் பேஸ்ட் பதத்தில் அரைச்சிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை போடலாம். போட்டு நல்லா வதக்கிட்டோம். லைட்டாக பொன்னிறாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை நம்ம அதோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். ராகி சேமியான்றது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. குழந்தைங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ கேரட் போடலாம் நம்ம. அடுத்து பீன்ஸு நல்லா வதங்கிக்கலாம். எண்ணெய் பதம் தெரிகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கேப்சிகம் போட்டுக்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் எண்ணெயிலேயே நல்லா வெந்திருக்கும். ராகி சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கலாம். நைட் டின்னருக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு, டேஸ்டியான ஃபுட்டு. இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சுட சுட வெஜிடபிள் ராகி சேமியா ரெடி. நன்றி, வணக்கம்.